சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ஓ முருகான்னு சொல்லிட்டு என்னையே முழுசா நம்பி இப்போதைக்கு என் வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்காகவே இன்றோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க போறேன். மனிதன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் கஷ்டமும் இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லாமே ஒட்டுமொத்த பிரச்சனையாக உன் வாழ்க்கையில இப்போது இருப்பதை பார்த்ததால தான் அதை சரி செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன். முதல்ல இந்த பணப்பிரச்சனை, இந்த பணப்பிரச்சனையே உனக்கு பெரும் பிரச்சனையா உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுப்பதாக, குடும்பத்துக்குள்ள சண்டையை வரவழைப்பதாக இருப்பதை நான் பார்த்துட்டேன். அதனால தான் முதல்ல இதை தீர்க்கணும்னு ஓடோடி வந்தேன். உன் குடும்ப பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் உன் கடன் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் இன்றோடு தீர்த்து வச்சு போராட்ட களமாக இருக்கும் உன் வாழ்க்கையில இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். என் செல்வமே, என் அன்பு பிள்ளையானே, இனி எதுக்காகவும் கலங்க வேண்டாம். யாருக்கு உன்னை பிடிச்சாலும் பிடிக்கலையாட்டியும் எனக்கு மிகவும் பிடிச்ச பிள்ளையாக நீ இருப்பதால் தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னிடம் பேச வந்திருக்கேன். உனக்கு அப்பாவும் உனக்கு காவலனாகவும் உனக்கு நண்பனாகவும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் இனி கவலை கொள்ள அவசியமே இல்லை. மனிதர்கள் எப்போதும் தேவைக்காக மட்டுமே மனிதர்களை தேடி வருவார்கள். ஆனால் என்னுடைய தேர்வாக என் அன்பு பிள்ளையாக நீ தான் இருக்க. உன்னை காத்து உன்னை வாழ வைக்கும் எனக்கு உனக்கு என்ன செய்யணும்னு தெரியாதா என்ன? உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தான் நான் வந்திருக்கேன். நீ எப்போதும் கலங்காமல் இரு. இப்போது நான் சொல்கிறத முழுசாக ஒரு முறை கவனமாக கேட்டினா உன்னை பத்திரமாக பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நானே முன்னின்று செய்து கொடுப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை கடலை விட மிக ஆழமானது, மிக பெருசுன்னு எனக்கு தெரியும். நீ ஒருபோதும் இந்த உலகில் வாழும் மனிதர்களை விட மிக மோசமான பிள்ளை கிடையாது. இந்த மனிதர்கள் மிக மோசமான செயல்களையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் ரொம்ப சாதாரணமாக செஞ்சுட்டு நம்ம தப்பு செஞ்சோன்ற அந்த உறுத்தலும் உணர்வும் இல்லாமல் தைரியமாக தலை நிமிர்ந்து சிரித்து வாழக்கூடியவர்களாக இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களை விட நீ எந்த விதத்திலும் மோசம் கிடையாது. நீ தப்பான ஆளும் கிடையாது. நீயாகவே உன்னை தவறாக நினச்சிக்கிட்டு குற்ற உணர்வோடு வாழ வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை. நீ எப்போதும் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனசு உள்ளவனாகவே இந்த அப்பன் முருகன் இருக்கேன். இதுவரைக்கும் நீ செஞ்சதையெல்லாம் விட்டுடு. இனிமே எப்போதும் யாருக்கும் எந்த வகையிலும் தீங்கோ துரோகமோ கெடுதலோ செய்யக்கூடாதுன்னு மனசில் வைராகியத்தோட ஒரு நல்ல முடிவெடு. உனக்கான நல்ல நேரமும் காலமும் இப்போது நெருங்கி வந்திருக்கும் இந்த வேளையில் கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு தர தயாராகவே உன் அப்பன் முருகன் இருக்கேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் மனசுக்கும் உன் குடும்பத்துக்கும் அமைதியை கொடுத்து உன்னை சந்தோஷமாகவும் நீண்ட ஆயுளோடும் வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் வந்துட்டேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை இப்போது பரிபூரணமாக உனக்கு கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் நீ அனைத்து செல்வங்களையும் பெற்று சுகபோகமாய் வாழ்வதற்கான வேலைகளை இந்த அப்பன் முருகன் நான் செய்ய போகிறேன். நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையில் உன்னுடைய பாதையை யாராலும் கணிக்க முடியாது. என் அருள் எப்போதும் உனக்கு துணையாய் இருந்து வழி நடத்தும். உன்னை கெடுக்க நினைக்கும் எந்த மனிதராலும் உன்னை திசை திருப்ப முடியாது. யாராவது உனக்கு கெடுதல் செய்ய வந்தாலும் கூட இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையா இருந்து பாதுகாத்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றியை கிடைக்க செய்வேன். இப்போதும் உன் குடும்பத்தில் இருக்க சண்டை சச்சரவுகளையும் பிரச்சனைகளையும் மனஸ்தாபத்தையும் அதற்கு காரணமான பணத்தையும் கூட நானே சரி செஞ்சு கொடுத்துட்றேன். எப்படி செஞ்சால் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும்னு முழுவதுமாய் முக்காலங்களையும் முப்பணிகளையும் உனக்கான முழு விஷயங்களையும் அறிந்த முருகனே, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் இன்றையோடு தீர்த்து வைக்க போகிறேன். இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேணாம். நான் உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன்னு மட்டும் நீ என்னை முழுசாக நம்பினா போதும். என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்பிக்கையோடு கேட்டும் நடக்கும் பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தரேன். நீ எதை அதிகம் யோசிக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என் செல்வமே. உனக்கு தேவையானது என்னன்னு யோசித்து முடிவு செஞ்சு அதை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும்
நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க கடமைப்பட்டுள்ளவனாகவே இருக்கிறேன். நீ என்ன கேட்டாலும் அதை நிச்சயமாக உனக்கு செஞ்சு தருவேன். இப்போது நீ எதை பற்றி அதிகமாகவும் அழுத்தமாகவும் நினைக்கிறாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும். எப்போதும் மன உறுதியோடு பிடிவாதமாக இரு. உன் தேவைகள் அனைத்தையும் நான் நிச்சயமாக தருவேன்ற அந்த நம்பிக்கையை உன் மனசுல நீ ஆழமாக பதிய வச்சுக்கோ என் செல்வமே. உன் வாழ்க்கை முழுவதையும் என்னிடம் ஒப்படைத்து விட்ட என் அன்பு பிள்ளையான உன்னை விட்டு இனி ஒரு நொடி பொழுது கூட நான் விலக மாட்டேன். நீ எப்போதும் பயப்படாம இரு. என்னையே கதி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னை இந்த அப்பன் முருகன் கைவிடப் போவதில்லை. நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நானே உனக்கு துணையாக முன்னின்று செய்ய வைப்பேன். என்னை தவிர இந்த உலகில் வேறொன்றும் உனக்கு தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை புரிந்தவன் நான் மட்டும்தானே. அதனால தான் உன்னை என் இதயத்திற்குள் வைத்து பாதுகாக்கிறேன். உன் வாழ்க்கையில இனி நீ எப்போதும் சந்தோஷமா மட்டுமே இருக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டு தான் உன்னை புன்னகையோடு வாழ வைக்க ஓடி வந்திருக்கேன். நீ என் மேல வச்சிருக்க தூய்மையான பக்தி உன்னிடம் என்னை கட்டி போட்டு விட்டது. இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். நீ அழுதா துடைக்கவோ கீழே விழுந்தா தூக்கி விடவோ இந்த உலகத்தில் யாரையும் எதிர்பார்க்காதே. உனக்கான எல்லாமுமாக நீயே இருக்கும்படியாக நீ உன்னை தைரியசாலியாக வச்சுக்கோ. அது மட்டுமல்ல, உன் அருகில் எப்போதும் இந்த முருகன் நான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு காசு பணம் பொன் பொருள் எதுவும் தேவையில்லை. ஆனால் உனக்கு இதெல்லாம் தேவைனா அது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அருட்கடாட்சம் நிறைந்தவனாகவே நான் இருக்கேன். இந்த உலகில் பொருள் செல்வத்தை விட அருள் செல்வம் உயர்ந்ததுங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு தேவையான காசு பணம் சொத்து சுகம்னு எல்லாத்தையும் கொடுத்து அதோடு சேர்ந்து குழந்தை செல்வம் அந்த செல்வம் இந்த செல்வம்னு உனக்கான அனைத்து செல்வங்களையும் நான் தரத்தான் போகிறேன். துன்பங்கள் உன்னை துரத்தும் பொழுது நீ பயத்தோடு என்னை நோக்கி ஓடி வரவில்லை. நான் உன்னை காப்பாற்றி உன்னை பாதுகாத்து உனக்கு நல்லது செய்வேன்னு நம்பிக்கையோடு என் பாதம் தேடி ஓடி வந்த உன்னை நான் ஒருபோதும் விலகி போக விட்டுட மாட்டேன் என் செல்வமே. நீயே வேணாம்னு என்னை விட்டுட்டு போனாலும் என் கரம் கொண்டு உன்னை இழுத்து பிடிச்சு உன்னை நல்வழிப்படுத்தி நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் பாவமும் உன்னுடைய பயமும் உன்னுடைய வலியும் வேதனையும் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போக போகுது. உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நல்லபடியாக நான் நடத்தி தருவேன். ஊரே பகையாக மாறினாலும் உன் நிழலே கூட உன்னிடம் பேச மறுத்தாலும் உன் உயிர் போகும் அளவுக்கு கஷ்டமும் பிரச்சனையும் கவலைகளும் வந்தாலும் இந்த அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது எந்த துன்பமும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நான் உன் உயிரின் மூச்சில் உன் இதயத்தின் துடிப்பிலிருந்து வடிவேலனாக காப்பாற்றுவேன். உன்னை நாடி வந்த நாயகன் நானாக இருக்கும்போது உன் உயிரின் பாதுகாவலனாக நான் இருக்கும்போது என் திருவருள் மூலமாகவே நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். என்னை நம்பி உன் வாழ்க்கையை வாழும் உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே. உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் அகற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துவிட்டேன் அல்லவா. உன்னுடைய கர்ம வினைகளையும் கஷ்டத்தையும் உன் மன பாரத்தையும் என் தோளில் இறக்கி வச்சிடு. இது எல்லாத்திலிருந்தும் நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன். நீ நன்றி சொல்வதற்கு பதிலாக என்னை உன் நினைப்பில் வச்சுக்கிட்டினா போதும். இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன்னை பாதுகாத்து உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி முடிப்பேன். இனிமே பணிவும் துணிவும் உன்னுடைய இரு கண்களாக இருக்கட்டும். பணிய வேண்டிய இடத்துல பணிஞ்சு பொறுமையாக போனினா அது உன் உள்ளத்தின் பெருமையை காட்டும். அதே போல துணிஞ்சு தைரியமாக நிற்க வேண்டிய இடத்துல தைரியமாக பேசும்போது அது உன் ஆற்றலின் வலிமையை வெளிப்படுத்தும். எப்போ துணிஞ்சு நிற்கணும் எப்போ பணிஞ்சு பொறுமையாக போகணுன்ற அந்த விஷயங்களை புரிந்து நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை என் அருளால் பாதுகாக்கப்படும் தங்கமே. தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய தருணத்தில் எல்லாம் நான் உன் கூடவே நிற்பேன்றதை புரிஞ்சுக்கோ. என் கரங்கள் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு வழிகாட்டியாக வழித்துணையாக இருக்க போது. உன் வாழ்வில் வரும் சவால்களும் போராட்டங்களும் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உன்னை வலிமையாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த விதியின் சதியும் எந்த மனிதரின் தடையும் உன் பாதையை நிறுத்த முடியாது. என் கரம் கொண்டு உன்னை ஆசீர்வதிச்சு
உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தர நான் தயாராயிட்டேன். இப்போது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக பார்த்து எடுத்து வச்சினா உனக்கான நல்ல நல்ல விஷயங்களை நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். உன் மனசில் இருக்கக்கூடிய பயமும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளும் விலகி போய் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து சேரும். இனிமே உன் பயணத்தை யாராலும் நிறுத்த முடியாது. உன் கனவுகளை யாராலும் பறிக்க முடியாது. உன் வெற்றியை கூட யாராலும் தடுக்க முடியாது. உன் கூட எப்போதுமே உன் அப்பன் முருகன் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன். இப்போது பக்குவப்பட்ட பிள்ளையாக பல அனுபவங்களை பெற்று வாழும் உனக்கு இனி எந்த துன்பமும் இல்லாமல் இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையை தரப்போகிறேன். உன் எண்ணங்களை மட்டும் நீ சிறப்பானதா சரியானதா வச்சுக்கோ. கெட்ட எண்ணங்களையும் கவலை தரும் எண்ணங்களையும் உன் மனசிலிருந்து தூக்கி போடு. ஏன்னா உனக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நேர்மறை எண்ணங்களோடு நீ இருந்தால் மட்டும்தான் உன்னால் நல்லதை எதிர்கொண்டு வாழ முடியும். தப்பு செஞ்சவங்களுக்கு அதற்குரிய தண்டனை தகுந்த காலத்தில் கிடைக்கும். நீ எதை பற்றியும் யோசிக்கவோ வருத்தப்படவோ வேணாம். உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேறதுங்கிறத பற்றி மட்டும் நீ யோசிச்சினா போதும். இந்த அப்பன் முருகனே உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். என்னுடைய அருளால் இனி உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே. உன் மனசில் நீ வச்சிருக்கிற அன்பையும் நம்பிக்கையும் பக்தியையும் பாசத்தையும் முழுவதும் புரிந்தவனாகவே நீ இருக்கேன். இதுவரைக்கும் தவறான இடத்துல தப்பான மனிதர்களை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இப்போது உன்னுடைய அன்பும் பக்தியும் பாசமும் என்னை நோக்கி இருக்கட்டும். உன் அன்பு எவ்வளவு தூய்மையானது, உன் உள்ளம் எவ்வளவு நல்லதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதால தான் அதற்கு பலனாகவும் பரிசாகவும் உனக்கு நல்லதை செய்ய நான் ஓடி வந்தேன். உன்னை மதிக்காதவர்கள், உன்னை அலட்சியமாய் நினைப்பவர்கள் தான் வாழ்க்கையில் அழிஞ்சு போவாங்க. என் அன்பு பிள்ளையான நீ எப்போதும் எல்லாரையும் உயர்வாக நினச்சி மதிப்பும் மரியாதையும் கொடுக்க பழகு. யாருடைய அன்பையும் நீ இழப்பதோ யாரிடமும் சண்டை போட்டு விலகுவதோ வேண்டாம். ஆனால் அதுவா இழந்துச்சு, அதுவா உன்னை விட்டு போச்சுன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு. நல்லது செய்யக்கூடிய உன் நல்ல மனசுக்கு நிச்சயமாக நான் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். உன் அன்பை பரிபூரணமாக பெற்றுள்ள இந்த அப்பன் முருகனே உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க கடமைப்பட்டுள்ளேன். நீ கோபப்பட்டு என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் நான் எப்போதும் உன் இதயத்திலிருந்து உன் கூட பேசிக்கிட்டே தான் இருக்கேன். நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் என் செல்வமே. நீ தெரிஞ்சும் தெரியாமலும் சில தவறுகளை செய்யத்தான் செய்கிறாய். ஆனால் அதுக்காக நான் ஒருபோதும் உன்னை விட்டு போயிட மாட்டேன். ஒரு சில சமயங்களில் நீ என் மேலே கோபத்தோடு எதையாவது பேசிடுற. நான் உனக்கு எந்த நல்லதும் செய்யலை, கஷ்டத்தை கொடுக்குறேன், உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னு நினச்சி நீ கோபத்தோடு என்னை பேசினாலும் நான் ஒருபோதும் உன்னை தண்டிக்க மாட்டேன். ஏன்னா நான் உன் அப்பன் முருகன். நான் உன் மேலே எல்லையற்ற அன்பு கொண்டவனாக இருக்கும்போது நீ என்ன சொன்னாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உனக்கான நல்லதை மட்டுமே செய்வேன் என் செல்வம்.